எங்க பேச்சாளர் கூட்டு முளைப்பாரிக்கு ஒப்பாரி வைக்கிறால கூட்டு வந்திருக்கீங்க. என்ன மண்ணவாரி மண்ணு இருந்தா தூத்தி விட்டு போயிருவார் போலியே. என்னங்க செஞ்சேன்? ஏங்க நீங்க செஞ்ச பாவத்துக்கு அந்த புறவை எடுத்துக்கிட்டு வரையில அதுக்கு 3 அடிக்கு மாலை வாங்கி போட்டா போகுமா? இப்படி பண்ணலாமா? ஐயா இது நீங்க தனியா கூட்டு போய் வாட்ஸ்அப்ல என்னன்னு பேசிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு 1 மணி வரைக்கும் இதுதான் போகும் போல. நீங்க 3 வரலாம் வீட்டுக்கு போயிட்டு காலைல வாங்க. ரெடியாத்தே இருக்க போலியே. ஏன் நடுவரவர்களை நம்ம மதியானியில பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்ன 3 பைத்தியக்காரிகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சாரி சார், நான் கொஞ்சம் ட்ரெஸ் நாகரிகமா போட்டிருக்கோம், நல்ல விலையை நினைச்சிட்டேன். ஆமா ஆமா அந்த பிள்ளை வந்து இட்லியை பூ மாதிரி வச்சுட்டு வந்துச்சு. சரி பரவாயில்ல. எங்க நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு, இன்றைய தமிழகத்துக்கு தேவையான தலைப்பு. ஆமா என்னங்க தலைப்பு? விலங்கு இன்னும் வாழை கேட்டுமா தாய், அதுக்கு மட்டும் மனப்பாடமா பாடுறீங்க. கடைசியில் தம்பி உட்காருப்பா. தம்பி என்ன உனக்கு இந்நேரத்தில் எங்கே போன் வருது? பிஎஸ்என்எல் தவிர யாருக்கும் வரல. அவனா சுவிட்ச் ஆஃப் ஆன போனில் 3 நிமிஷம் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வினோதமான ஆட்கள்லாம் மதிய அணியில் மட்டும் தான் உண்டு. ஐயா என்னங்க நடந்தது? நாங்க தலைப்பு என்னன்னு சொல்லுங்க. அதாவது மனிதனுக்கு அதிகமான மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடி? கல்யாணம் பண்ணவே எவ விளங்குனா நாங்க விளங்குறதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கீங்க பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாலதாங்க சந்தோஷம். கல்யாணம் மூச்சாவே செருப்படி தாங்க வாங்கிட்டு தெரியுதா? நடுவரவர்கள் ஒரு பெண்ணுக்கு எதுங்க சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாளி கொண்டு போட்டு இந்த ரோட்ல வந்தா அந்த மகாலட்சுமி தாய் இருக்கிற மாதிரி. இந்த காலத்து கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுங்களா? இல்ல மேடையில் இருக்கிறவங்க குளிச்சிருக்கிறாளுங்களா? இல்ல நீங்க அதாவது நீங்க ஒரு வார்த்தை கரெக்டா கேட்க, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சான்னு கேட்க, முதல்ல குளிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. சரிம்மா, நான் ஏதோ பெருச்சால் பின்னாடி செத்து கிடக்கு போல நினைச்சு நான் இங்க பாத்துக்கிட்டே இருக்கேன். சரிம்மா இது நீங்க பெர்ஃபியூம் நிறைய அடிச்சிருக்கும் போது நினைச்சேன். ஒரு ஆள் மேல கும்முன்னு பெர்ஃபியூம் அடிக்கணும் என்ன அர்த்தம்? 4 நாள் குளிக்கல அர்த்தம். அங்க வரும்போது அடிக்கணும் 7 நாள் குளிக்கல அர்த்தம். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை ஊர எல்லாம் பேரன் லவலி, பேத்தி லவலி, ஆயா லவலி, அப்பத்தா லவலி, ஆட்டல் மாட்டல் அமுக்கி சிமிக்கின்னு மேசர்னா கலவி கலக்கி செவுத்துல அடிக்கிறாரு மேஸ்திரி. எங்க நிஷா அடிப்பா பாரு. என் பொட்டாட்டி சொன்ன மாமா மூச்சு பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுனா, நான் சொன்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவு உள்ள சுத்தமா போயிருமுன்னே. அட 6 கட்டப்பட அது வாசல்ல போட்டு வலிக்கிறது, நான் போய் ப்ளீச் பண்ணிட்டு வரமுன்னா. எதுக்கடி ப்ளீச் பண்றீங்க? பிம்பிள்ஸ் போகிறதுக்கு ப்ளீச் பண்ணோட பணம் 4000 ரூபாய் கொடுங்க. எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுது. 4000 ரூபாய்க்கு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடுமில்லங்க. இப்ப மூச்சு கழுவுறதுக்கு எதுக்குங்க 4000 ரூபாய் கேட்கறா? அது உங்க ஆடெல்லாம் 3 குட்டி போட்டாலும் போடும். நம்மளதெல்லாம் 5 குட்டி வருக்கா. நடுவரவர்களை நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் பிள்ளை, நான் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், அதை போட்டு கழுவு சுத்தமா போயிருமே. என்ன வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? 1/2 கிலோ பிளிச்சில் போடுற வாங்கி கொடுத்தேன். அவ சொன்னாடே இது கக்கூசுக்கு போட்டு கழுவுறது, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா? ஆளாரப்பட்ட பாத்ரூமும் சுத்தமா போதும், உங்க முகரம் போகாதா? எப்ப பாரு மேக்கப்புங்க. நான் கேட்கறேங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பசங்க எல்லாம் மேக்கப் பண்றமாங்க. மூஞ்சி கழுவி முடி கோதுனாவே எங்க மாதிரி பசங்க எல்லாம் அழகு. நடுவரவர்களே இவி லாட்டன நாங்க மேக்கப்பா போனோம். 3 பேர் வந்திருக்கிறோம், ஏதாவது ஒரு துளி பான்ஸ் பவுடர் 10 ரூபாய்க்கு வாங்கி 10 நாள் ஆச்சு, அதையும் அடிச்சுக்கிட்டு பாரு. அதுல ஒரு நாள் மஞ்சள் பான்ஸ் பவுடர் கேப்மாவை தட்டிட்டு வந்தார், பூரா எரு மூச்சிக்கிட்டு மூஞ்சில. நடுவரவர்களே பசங்க எதை தடவினால் அழுங்க, ஆனா பொம்பளைங்க ஊற மேக்கப் போட்டா தான் கலக்கு. நான் கேட்கறேங்க நடுவரவர்களே, அந்த காலத்துல எங்க அப்பத்தால 14 புள்ள பெத்தாளுங்க. என்ன வேலை தான் போனாரு? அதே வேலையாத்தான் இருந்தாரு. ஏங்க 10 புள்ள 14 புள்ள அந்த காலத்துல? அந்த காலத்துல புள்ள பக்கறதுக்கு செலவு இல்ல. மாட்டுல நெட்டித்து மாடு வரிசைத்து மாடுன்னு ஒண்ணு இருக்கு. 3 மாதத்துக்கு ஒருக்கா பயிராகி வருஷம் ஒரு கண்ணு போடு, 1 வருஷம் மட்டும் ஒரு பயிராகி ஒரு வருஷம் கண்ணு போடு, அது நெட்டித்து மாடு வரிசைத்து மாடு. எங்க அப்பத்தான் வரிசைத்து கணக்கா ஒரு புள்ள 10 3வது மாதத்துல அடுத்த மாட்டு வண்டி வந்துருங்க. மாட்டு வண்டி வந்துரு கிளவி ஏத்திட்டு போக. ஏன்னா அம்மா மெதுவா ஓட்டுப்பா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் இறக்குவாங்க, குழந்தை வீட்டுக்கு வந்துடும். ஆமா மறுபடியும் கரெக்டா 10ஆம் மாசம் மாட்டு வண்டி. ஹோ ஹோ ஏன்னா கிளவி சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும். மறுபடியும் ஐயோ அம்மா இடுப்பு வலிக்குது, ஆஸ்பத்திரி போய் ரெட்டை குழந்தை. கரெக்டா 10ஆம் மாசம் வந்து ஒரு நாள் திடீர்னு மாடு தனியா போச்சு. கிழவனை பிடிச்சி என்ன திரைக்கு காலம் மாடு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அங்கே போகும் போல. நடுவரவர்களே ஏன்னா அந்த காலத்துல 10 புள்ள 14 புள்ளைன்னா புள்ள பேக்கறதுக்கு செலவில்லை. அப்பெல்லாம் மாசமா இருந்தா வயசான பாட்டிமா வீட்டுல இருப்ப, கையை பிடிச்சி பார்த்து அம்மனி நீ மாசமா இருக்கிறவோ ஓடி ஆடி வேலை செய்யணும், அப்பதான் ஆரோக்கியமா குழந்தை பிறக்கும்னு கிளவி சொன்னா பொம்மரி கேட்டா புள்ள பெத்தா. இப்ப அப்படி இல்ல, 10 நாள் தள்ளி போனாலும் இவளுக்கே தெரியுது மாசமா இருக்கிறவனு புருஷன்கிட்ட. ஏனுங்க
ஓ இதுக்கு தான் அந்த துண்டா? ஏடுக்கா நீங்க அப்பா ஆயிட்டீங்க. உனக்கே தெரியுதுல அப்பன் ஆயிட்டான்னு. நம்பறாளா? நம்ப மாட்டான். எதுக்கு செக்கப்பு போவோமோ அவன் வா ஆரம்ப சுகாதார நிலையம். என்னது ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டிட்டு போறதுங்க அப்பனம்மா 50 முன்பட்டு கட்டி வச்சாங்களா? மரியாதையா டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. காலையில் 7 மணிக்கு ஆமணி வர சொல்லி இந்த குட்டியானை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு இங்கிருந்து திண்டுக்கல்ல ஓட்டிட்டு போனோம்னா நம்மளுக்கு முன்னால 10 பேர் படுத்து கிடக்குறேன். போனா 12வது டோக்கனு போய் பணம் கட்டுனா நர்ஸ் 7500 பணத்தை கட்டிட்டு புருஷன் மூண்டாட்டி குரங்காட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. டாக்டர் 12 மணி கூப்பிடுறா. டோக்கன் நம்பர் 12 ப்ளீஸ் கம். இவன் இழுச்சுவா மிஸ்டர் குமார் உங்க மிஸ்ஸஸ் செக் பண்ணோம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நான் இதுக்கே நடுவரா இருக்கு அப்பா வாணும். ஒரு நிகழ்ச்சிக்கு அப்பா ஆகிட்டே இருக்க முடியுமா? ஸ்கூல் பீஸ் என்னாச்சு? அதுதானே. அங்க போய் டாக்டர் கேட்கிறேன் நெசமாவா உனக்கு தெரியாதா? வீட்லயே சொன்னாலே நடுவர் அவர்களே நீ அப்படாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 7500 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா? அதுலயும் குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யுதுங்களா பாத்தீங்களா? அப்படி கூட்டுறது கிட்டுறது. இப்போ அதுக்கு போற நிஷா வீட்டில் ஒரு வேக்கம் கிளீனர் பொண்ணு 15000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு விஜய் டிவி போன பிளாட். அது கூட்டுறதுக்கு இடம் இல்லை. அது வாட்டுக்கு சுவிட்சை போட்டு ஒரு பாயிண்ட் வச்சு விட்டு குப்பை எப்பறம் உரியுது. நம்ம மஞ்சுநாத் எப்படிமா இருக்க? வேட்டியை காணா, வேட்டி உறிஞ்சிட்டு போயிடுச்சு. பாயிண்ட் 8ல் வச்சனால வேட்டியை உறிஞ்சிட்டு போச்சு. 12ல் வச்சிருந்தா அவ்வளோதான், கொட்டலை உறிஞ்சிட்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்பீடு. புது மிஷின். நடுவரவரே அந்த காலத்துல பொம்பளை ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க. கம்பு குத்தோடு, கருதத்துக்கு வரணும், வைக்கோல் எடுக்கணும், மாட்டு உட்கார்ந்து பால் கறக்கணும், வீடு வாசல் கூட்டணும், சாணி வாசல்ல ஓட்டு மொழுவினாங்க. இந்த காலத்து எந்த பொம்பளையும் வீட்டு வேலை வைக்கிறாளா? நல்லா பொழுதா பொழுக்கி டிவி. 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலி, 8 மணிக்கு மருமவம், 8:30 மணிக்கு வாடத்தை போல, 9 மணிக்கு சிங்கப்பண்ணு, 9:30க்கு மல்லி, 10 மணிக்கு வில்லி. எப்பத்தான் அடுப்புல வெப்ப கொள்ளி. ஒரு நிமிஷம், எனக்கு என்னமோ சீரியல் அவங்க பார்த்த மாதிரி தெரியல. வரிசையா ராமாயணத்துல இருந்து அடிக்கு வந்து முடிக்கிற பார்த்து நீதான் விடிய விடிய உட்காந்து பாக்குற மாதிரி. நடுவரவர்களே தமிழ்நாட்டை மாத்திர, இந்தியா மாத்திர, சிங்கமுடி மாத்திர, பொன்னமராவதி மாத்திர, மதியானி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான். பாரு கிரிக்கெட் ஓடிட்டு இருக்குது, குடி ஸ்கோர் பாக்குறோம்னே. ஸ்கோர் வேணுமா? நைட் சோறு வேணுமா? சோறு பிடிச்சது. பாத்ரூம் போறாங்க, ரிமோட்டை கொண்டையிலே சொருவிட்டு போறாங்க. குடி ரிமோட்டை நீ மாற்றி போடுவேன். மாசமானா 350 ரூபா ஆம்பளை நாம தானே கட்டுறோம். அந்த ரிமோட் எப்ப கிடைக்குது ஆம்பளைக்கு? ஓ மாசமானாலே நீங்க கட்டிடுறீங்களா? எங்க மாசம் கட்டுறோம் இல்லைங்க, அந்த மாசம் இல்லைங்க. இது பார்த்து இதுக்காவது எடுக்காதுன்னு பார்த்தேன். வழக்கம் போல தான் இருக்கீங்க. ராத்திரி 11 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட் கொடுக்குறான். நாம வாங்கி ஏதாச்சும் பார்க்கலாம்னு 2 கல்ட்டு பயில வந்து உட்காந்துட்டு மருந்துகின்றானுங்க. வாங்கடா பேராண்டிகளா, நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மருந்து கொடுக்குறேன். வாங்கடா வாங்கடா. திங்கக்கிழமை சேலம் செல்வலாஜில் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி லாட்ஜில் இருப்பேங்கிறானே. இந்த பொழப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. இவ்வளவு கிளியரா சொல்ற பார்த்தா நீங்க தான் அந்த சோசியல் வீட்டை போயிருக்கீங்க நினைக்கிறேன். சித்த வைத்து நடுவரவர்களே ஒரு பொண்ணு எப்படி தெரியுமா இருக்கணும்? உடல் அழகை ஆட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஊரமைச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடட்டு மேல சிவப்பு தாய் பூசக்கூடாது, உழவனுக்கு ஏற்ற பெண்ணை மாட்டக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள வளர்த்துறீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம்? நான் கேட்கறேங்க, ஆம்பளை பசங்க போடுற சட்டை பூரா பொம்பளை புள்ள போடுது. ஆம்பளை போடுற டிஷர்ட் போடுற அழுவோ, ஆம்பளை போடுற டவுசர் போடுற அழுவோ, ஆம்பளை போடுற பேண்ட் போடுற அழுவோ. என்னைக்காவது ஆம்பளையா இது ஓடுற சுடிதார நாம ஓடன்னு ஆசைப்பட்டோமா ஐயா? என்னைக்காவது ஆம்பளையா இது ஓடுற லெக்கின்ஸ நாம ஓடன்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா ஐயா? எனக்கு ஒரு ஆச்சரியம் ஐயா, நீங்க லெக்கின்ஸ் எனக்கு ஒரு ஆச்சரியம். அலிபாபா குகைக்குள்ள வந்து அருவி ஓடுது பார்த்தீங்களா? அதில் முழு முட்டை போண்டாக்குள்ள முட்டை முழுசாக உள்ள இருக்கு. எப்படி வச்சான்ட்டு தெரில. கட்டப்பா பாகுபலி எப்படி கொண்டாடுறது கூட தெரிய ஈஸி தான். ஆனால் அந்த லெக்கின்ஸ்குள்ள கால் எப்படி போச்சுன்றதான் எங்களுக்கு
வெக்கம் இல்லாமல் இந்த 8 பேர் சிரிக்கிறதுக்காக நான் காரை போட்டு பொன்னமரை வரைக்கும் வந்திருக்கேன் பாருங்க. இந்த 8 பேர் தான் சிரிப்பீங்க தெரிஞ்சால் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஜோக்கு அனுப்பி விட்டுட்டு நான் ஊரில் இதை எடுக்கிறதுக்கு 5 கேமரா வேறு. ஆமாம், பூரா நான் அந்த கஸ்தூரி பாய் ஜோக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு எதுக்கு 5 கேமரா வந்திருக்கீங்க? எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? அப்படியா? சரி. நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆம்பளைகளுக்கு எது பொம்பளை எதுன்னு தெரியாத அளவுக்கு வாழ்றமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பசங்க பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்த்துறியா? எங்கேயோ போய் ஆம்பளை மாடா பாடுபட்டு சம்பாரிச்சு கொடுக்குறானே, அந்த காசு முதல் சிக்கனமா செலவுன்னு தெரியுதாங்க. எது எடுத்தாலும் ஊதாரி செலவுங்க. எங்க ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு வைப்பங்க. காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்ல இத்தனை போட்டு கொடுக்குறா திங்கிறான். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு அந்த நைட்டு சாப்பாடு தானுங்க. அந்த சோத்து இந்த பொண்டாட்டிக்காரி ஒழுக்கமா போடுறாளா? என்னை பெத்த தாய்ங்க பட்டிமன்றம் முடிச்சு என்னாரும் ஊடு போனாலும் வேண்டாம் சாமி மதியானி போனியா பட்டிமன்றம் பேசிட்டு வந்தீங்க சாப்பாடு போட்டாங்களா? அட இரு வெகு தூரம் போயிட்டு வந்திருக்கிறேன், 2 தோசை ஊற்றி கொடுக்குற சாப்பாடு போடு, நீ படுத்து எந்திரிக்க மாட்டேன்னு நான் வண்டி நிறுத்துறக்குள்ள தோசை ஆயிருங்க. டே இன்னைக்கு தாண்டா வெள்ளை கோழி முதல் முட்டை வச்சிருந்தா, உனக்கு தான் முட்டை தான் சாப்பிடு. ஒக்கா தாராவரத்துலேருந்து பொடி கொடுத்துட்டா, ஏதோ முருகு பொடியாமா பொடி தான் சாப்பிடுன்னு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாலே என்னை பெத்த தாய்ங்க வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை விட்டு போடுவாளுங்க. ஆனா இப்போ ஒருத்தி வீட்டுல இருக்கிறா, அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்ட நாயகி, சேலகட்ட சுனாமி, சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி, ஜில் ராணி, ஜிலேபி மேனி. யாரு இது? என் பொண்டாட்டி தான் சாண்டாரு. இவ்வளவு வர்ணிப்பா? ஆமாங்க, ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்தி இருப்பா. மாமா போதுமா? அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிறது. மாமா போதுமா? மாமா போதுமாங்கிறாளே. அந்த தோசை தின்னா இந்த அரச மரத்துல தூக்கு போட்டு தொங்குறேன்னுங்க. ஐயா, இந்த மரம்லாம் உங்களை தாங்க. அங்க நீங்க மேல உங்களுக்கு மரம் கீழே வந்துடும். உண்மையிலேயே நிஷா வீட்டில் இட்லி வச்சிருச்சு சாப்பிட போற நேரம், ஏமா அது பேனை போட்டேன்னா அப்படின்னேன். பேன் போட மாட்டேன் சார் இட்லி சாப்பிடும்போது. ஏன் இட்லி 5-6க்கும் பறந்துடும் சார். உடனே வண்டி எடுத்து நான் பறந்துட்டேன் மதுரை. இந்த மாதிரி பொழப்பு ஓட்டி நீ ஒப்பேத்துக்கிட்டு அப்படி பேசுது. நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் நான் கேட்கறேன், கட்டுன கொண்டாட்டி கை நீட்டி அடிக்கப்படாதா? ஓ சொத்து. ஆமா, ஓ விருப்பம். அது எப்படி சார் அது ஒரு பெண்டாட்டி அடிக்கிறது? நீ மட்டும் புருஷர் போட்டு அடிக்கிற? அது என்ன தினமும் அடிச்சிச்சு? வாரத்தில் 7 நாள் தான் அடிக்குது. நடுவர் அவரே, அன்னைக்கு சாப்பிடலாம்னு போய் உட்கார்ந்தேன். மாமா குழம்பு வச்சுக்கிற சாப்பிட்டு பாருங்கண்ணா. என்ன புள்ள குழம்புன்னு கண்டுபிடிக்கண்டா. எது பம்பா சாம்பாரான்னு கேட்டா ரசம்பா, ரசமானு கேட்டா புளி குழம்பும்பா. ஊத்தி தொலைன்னு எடுத்து வாயில வச்சங்க. சாமியான சத்தியமா ஐயனார் மேலேயே சொல்றேங்க, உப்பு போட மறந்துட்டான். நான் தப்பாவும் கேட்கல, ஏன் பாப்பா குழம்புல உப்பு போடப்படாது, இதான் கொலை குத்தமாங்க. ஒண்ணுமே இல்லை. எங்க உங்க வீட்டம்மா மறந்துட்டா நீங்க கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா. நானும் யதார்த்தமா தான் ஏன் பாப்பா குழம்புல உப்பு போடப்படாதான். அதுக்காக என்னன்னா, ஏன் உப்பு இல்லைன்னா தொண்டையில் இறங்காதோன்னா கோபமா வராதா? ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு கொடுக்குறேன். 20,000 சம்பாதிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு நடுவரே 3,300 தாண்ட முடியல சார். வேற நீயே வெடி வெடி சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கறமே. கட்டுற வருஷம் இப்படி பேசுற கோபமா வராத? சரி, அவதான் அறிவு கட்டதானமா 1000 நியாயம் பேசுறா. நாமளும் அவளுக்கு ஈடா பேசுனா 4 பேர் என்னம்பாங்க. இன்னைக்கு பல குடும்பத்துல சண்டை வெளியே வராத இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா நடுவர்களே? ஆம்பளைகள் நாங்க விட்டு கொடுத்து போறோம், அவ கூட சரி கட்டு சண்டை கட்டுனா பங்கு பங்காளி கேவலம் பேசுவாங்கன்னு ஆம்பளை விட்டு கொடுத்து போறோம்ங்க. தப்பாவும் கேட்கல. ஏன் பாப்பா உனக்கு குழம்பு வைக்க தெரியல, ஒன்னா உங்க அம்மா இருக்குது, இல்ல எங்க அம்மா இருக்குது, அதுவும் இல்லையே யூடியூப் அம்மா இருக்குது. ஹவு டு மேக் கோழி குழம்புன்னு போட்டா அவ சொல்லி கொடுக்க போறா, பார்த்து வைக்கப்படாதான்னு கேட்டங்க. அதுக்கு கேட்டா வேற ஒரு கேள்வி, இந்த 6 அடி உடம்பு அப்படியே நடுக்கி போச்சு நடுவர் அவர்களே. அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தூக்கு போட்டு தொங்கி இருப்பீங்க. ஆனா உன் கூட வர்றவங்க கூட தூக்கு போட்டு தூங்குவாங்க. நல்லா வட்டிமன்றம் வந்தவங்க நல்ல வார்த்தையே வர முறை தூக்கு போட்டு தூங்க. அது உதாரணத்துக்கு இந்த ஆலமரம் எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட்பேக்ல ஒரு கயிறு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், 5 முளை கயிறு. சும்மா செக்யூரிட்டி அவங்க நிற்கிறேன், வாங்க நீ எல்லாம் தூக்கு போட்டு சாவு அப்படி. நான் எங்க சாகணுன்ற அவர் யாரை பார்த்தாலுமா பேசாம அவன் பாக்கு போட்டாலே செத்து போயிடுறான். என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா நடுவர்களே? உப்பு இல்லாம செத்துக்கத்து தொலைஞ்சுருவான்னு கேட்டான். வீட்டுல வச்சிருக்கலாமா? வேட்டி மடிச்சு கட்டிட்டு ஒரே கீழ்த்தாட பல்ல கழட்டி போடாம கையை ஓங்கணுங்க. ஆனா அடிக்கலைங்க. அதான பார்த்தேன், கையை ஓங்கணுங்க. ஓங்கணும். எங்க அப்பனை பத்த அப்பத்தா 14 உள்ள பத்த பெரிய மனுஷன் இல்ல. ஆமா, பெரிய உலக சாதனை இல்ல ஏங்க. இதை காட்டி சாதனை அன்னைக்கு 14 பத்தாங்க, இன்னைக்கு 1 பத்துக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு தெரியுறாங்க. 14 உள்ள பத்த வாசல வெத்தலை இடிச்சிட்டு இருந்த அந்த உரல் எடுத்து ஓங்கி இட்டா பாருங்க, கையா கரெக்டா கையில வந்து அடிச்சது. ஏன் பாட்டி அடிக்கிறீங்க? 6 கட்ட கழுத 6 வீட்டு பிள்ளை 6 கை வைக்கிறது,
கையை முறிச்சு போடு, முறிச்சு மரியாதையை கையை கீழே இருக்கு. கையை நீட்டி பொண்டாட்டி அடிக்க போற 1000 இருந்தாலும் அடுத்தவன் பத்த புள்ள அடுத்து விட்டு பிள்ளை கை நீட்டி அடிக்கிறீங்களா ஆம்பளையான்னு கேட்டாங்க. இதுக்கு நீங்க தூக்கு மாட்டே சாகலாம். நம்ம ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். ஆசைக்கு கை நீட்டி அடிச்சா 4 பேர் என்னம்பாங்க சாமி. ஓர கடையை போட்டு குறவழி மேல காலை வச்சு 4 முதி முதி அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணுங்க. மஞ்சு சொட்டு வைக்குது. அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணுங்க. மிரட்டிட்டு விட்டலாம்னு கையை ஓங்குனுங்க. ஐயனார் மேல சத்தியமா அடிக்கலையக்கா. வெந்திருச்சா கொண்டை அவுத்துட்டா சேலை தூக்கி பிடிச்சு வருவிடா. போயிட்டா வாசலுக்கு வா வா என்னை அடி, என்னை வெட்டு, என்னை கொல்லு, உன்ற கையில கட்ட முளைக்க, உடை கொண்டு சுடுகாட்டு வைக்க, ஐயாமா ஐயாமாங்கிறான். நான் அடிக்கல. திரு திரு முழிச்சிட்டு இருக்கிற இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு பாரு, அடுத்தவன் கூட கெடுக்கிறக்கே கூட இருக்கிறாரு. அவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் தெரியாது. 3 பேர் ஓடி வந்துட்டாளுங்க. கௌதமி, ராணி, நிஷா 3 பேர்த்த கண்டோன்னு எம்மண்டாட்டி குப்பர் எடுத்துட்டு படுத்து சிரிக்கிறாளே. இன்னைக்கு கட்டண புருஷனை அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுக்குறாங்களே, இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா? வழக்கம் போல போடுங்க. தூக்கு மாட்டி சாவணும் ஒன்று போடுவீங்களே. சாவணும். நடுவர் அவர்களை காலில் ஓட்டுற செருப்பு 450 பேரம் பேசுறாங்களா? வாங்கி தைக்கிற முட்டாய் 45 பேரம் பேசுறாங்களா? எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 பேரம் பேசுறாங்களா? இல்லைங்க. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா பேரம் பேசுறாங்களுங்க. அப்புறம் எப்படிங்க விவசாயி விளங்குவேன் காலத்துல? வெறியா ஆன்லைன் எது எடுத்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங் வாங்கி திங்கிறீங்க. ரோட்டோரத்தில் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் கிடைக்கல. இன்னைக்கு சொல்லுமா, கல்யாணம் முடிச்சா ஒரு விவசாயி பண்ற வகையில கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த பொட்ட பிள்ளையாவது இருக்கிறாளா? ஐடி மாப்பிள்ளைகள், வெளிநாட்டு மாப்பிள்ளைகள், வெளியூர் மாப்பிள்ளைகள். ஏன் வருமானம், அந்த வருமானத்தை வச்சு தாங்க இன்னைக்கு திருமணம் நடக்குது. என்னைக்குமே அப்பனம்மாவோடு இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் ஒவ்வொரு மனுஷருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது என்று சொல்லி 1000 கோயில் கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லைங்க. 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க. 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லைங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்காத நம்மளை பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் சோறு போடுங்க ஐயா, நாம தான் சொர்க்கத்துக்கு போவோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி வராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கம்ங்க. மஞ்சுநாதன் தன் வரலாற்றிலே இன்னைக்கு தான் வேகமாக முடிச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா லேசாக தூரல் வைக்கின்ற அந்த ஒரு பதட்டத்தில். ரொம்ப நன்றி. எவ்வளவு பேசினாலும் ஆடிய ஆட்டமும் பாடிய கூத்தும் படிப்பினை தந்தாகணுன்ற மாதிரி நிறைவில் சொல்லும்போது அப்பா அம்மாவை சோறு போட்டு வழங்கப்பா, அந்த ஒத்த வார்த்தை ரத்தின சுருக்கமாக போகுது. ஏன்னா இறந்த முன்னாடி போய் சுடுகாட்டை அதிர்ஷ்டத்தை வைப்பாங்க 2 கிலோ. எங்கள் தாத்தா விரும்பி சாப்பிடுவார். இருக்கும்போது ஒரு 2 அதிர்ஷ்டம் சேர்த்து கொடுத்தா 2 நாள் சேர்த்து இருந்திருப்பார். சுடுகாடு தோண்டிக்கிட்டு வைக்கிறா சார், பூரா கரையான் அடிச்சிட்டு போகுது 1/2 மணி நேரத்தில். இருக்கும்போது கொடுத்துருக்கலாம்ல சார்? இதைத்தான் சொல்கிறார். இருக்கும்போது பார்த்துக்கலாம் சார். நீங்கள் எத்தனை குலசாமியை கும்பிட்டாலும் விடிய விடிய கும்பிட்டாலும் தாய் தப்புன கண்ணீர் வடிக்க விட்டுட்டு நீங்கள் நிறைவு காலத்தில் அவர்கள் இறக்க வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை கோயில் போனாலும் புண்ணியம் கிடைக்காதுன்றதை சுருக்கி சொல்லியிருக்கார். பெரிய வாழ்த்துக்கள் மஞ்சுநாதன் அவர்களுக்கு. தொடங்கினார் அப்படி காரசாரமாக சொன்னால் கூட இது அவங்க மொழி பாசை. கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ அழகாக பேசுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு அழகாக கேட்டு ரசித்தோம். அழகாக ஆரம்பித்து வச்சுருக்காரு. நீங்களும் அதே மாதிரி ஒரே ஒரு பாட்டி மட்டும் பாயும் செருப்பு எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. ஏன்னா அவர் கிளம்பி ஃபோன் பண்ணிட்டார். அங்கேயே என்னடி செய்கிற இந்த பேச அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, டக்குன்னு வா சட்டு புட்டுண்டு அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் வாட்ஸ்அப்பில் மிஸ்காலை பார்த்தோன்னே கிளம்பிடுச்சு. அது மாதிரி யாராவது எந்திரிச்சிடாங்க. அதனால் ரொம்ப தொடக்கம் ரொம்ப அமர்க்கலமாக தொடங்கியிருக்காரு. அதற்கெல்லாம் பதில் சொல்லி அப்படி கிடையாதுங்க. பெண்கள்னா என்ன உங்களுக்கு அவர் இலக்கரமாக போச்சா? இப்போ பார்த்தீங்களா அவர் உருக்கமாக பாடும்போது யார் சாமி ஆடினது? அது சாமியாட ஒரு அம்மா அமைதிப்படுத்த வந்தம்மா அது ஆட ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஊரில் விளைவிட போன அடி வாங்கிட்டு விடாம அது மாதிரி அந்த அம்மா பயங்கரமாக அடி, இந்த அம்மா அதை சமாளப்படுச்சு. சும்மா தாயே இறங்கு இறங்கு இறங்கு. ரொம்ப அழகா. இதாங்க உண்மையான பக்தி எங்கள் பெண்கள்கிட்ட தான் இருக்கு. சாமி முடும்போது கூட தனக்காக வேண்டாமல் குடும்பத்துக்காக வேண்டக்கூடிய நம்ம என்ன செய்வோம்? நான் ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நான் ஆனால் என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டக்கூடிய பெண்கள் நாங்கள் இருந்தால் தாங்க குடும்பம் என்று சொல்லி கௌதமி அவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்க பேச வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. ஆமாம், நீங்கள் இந்த சைடு நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா வேறு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா? ஏன்னா தட்டாட்டியும் பரவாயில்ல, தட்டால் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், கொஞ்சம் தட்டிங்க. ஹலோ செக். ஹலோ, இது நம்ம ஊர் மண்ணு. ஹலோ செக். ஹலோ ஹலோ. தம்பி கொஞ்சம் நல்லா அப்படியே வெயிட்டாக வச்சுருக்கேன். ஒரு கள்ளத்துக்கு வைப்பா. ஹலோ, ராக்காயி தானே? ஒரு 20 நிமிஷம் என்னையவே பார்த்துட்டு. ஆமாம்,
இல்லை அவன் ஒரு சைடு பார்வை தான் அவனுக்கு தர. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஆள் கருப்பாத்தான் இருக்கேன், பார்த்தா தெரியலையா? நீங்கள் 3 பேரும் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், ஏன்னா ஐஸ்வர்லேருந்து தான் வந்திருக்காங்க. எல்லாரும் இப்போ நல்லா இருக்கிறோம்ல? நல்லா இருக்கும். எங்கள் 3 பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம் நாங்கள். ஆமாம். அக்கா நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா 3 கிலோ மாவை முழுங்கிட்டு வந்திருக்கீங்களா மேக்கப்புக்கு? இப்போ நல்லா இருந்தானே ஆகணும். இப்போ தூரல் விழுந்துன்னே பயம்பூரம் அதுகளுக்கு தான். ஐயோ புருவம் கரைய போதே, லிப்ஸ்டிக் அழிய போதே, பதட்டம். நாங்கள் வர எப்படி உட்காந்துருக்கோம் நெஞ்ச வச்சுட்டு. ஆலங்கட்டியே மழை விழுந்தாலும் எங்களுக்கு பயம்லடா. ஒரு சொட்டு விழுந்துச்சு, அந்த பிள்ளை கண்ணை காணோம், மை ஓடிச்சு ஓடிச்சு. ஐஸ் நல்லா இருக்கேடா? ஐஸ் கொஞ்ச நேரத்தில் கரைய போகுது பாரு. எங்கள் டீம்லேயே அதான் செல்ல ஐஸ். அப்படியா? அதனால தான். இதுக்கு பேர் ஐஸ் வைக்கிறேன். இல்லை, அவளுக்கு ஐஸ் வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமாம், நல்லா இருக்காங்க எல்லாரும். நல்லா இருக்காங்க. இப்போ ஒரு அம்மா பாயை தூக்கி மடியில் வச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு தெரியும் கரெக்டாக 10:45 மேலே சோறு அடிக்க முடியும். இந்தா எந்திரிச்சு அவராக்கா. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் பெறுகிறேன். நல்ல ஒரு ஜோர கை தட்டுங்க பெண்கள். நல்லா தட்டு. பெண்கள்லாம் ஜோரா தட்டுங்க, ஆம்பளைலாம் குழம்பா தட்டுங்க, பசங்களாம் கூட்டா தட்டுங்க. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலைடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? ஆமா, 8800 ரூபாய்க்கு தான். ஏன் மஞ்சன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? என்ன அவர் ஆமான்றாரு? நீ இருந்திருந்து அவருக்கு என்ன ஒரு பெரிய நெஞ்ச கறிக்குன்னா, நம்ம 6300 8800 அப்படின்னு. எல்லா ஊர்லயும் காசுக்கு தான் நான் பேச வருவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். நல்லா ஜோரா கை தட்டுங்க சார். சத்தியமா வேணாங்க. இப்படி அழகா கூட்டுவாங்க நம்மளுக்கு பேச்சால. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. அப்படியே கொடுத்துருவா செலவா போகுது. நாங்களே எங்க மாத்தன்னு கொரோனா காசு இன்னும் வச்சிருக்கோம். அதெல்லாம் பேசுற 20,500 வச்சுட்டு நாங்க வாடகை சைக்கிள் தள்ளிக்கிட்டே போக வேண்டியதான். பொண்ணு மாப்பிள்ள நீ கொஞ்சம் தள்ளு, நான் வரேன் தள்ளுறேன். கவர்ல கரெக்டா கொடுக்குறேன். நடுவர் வந்தாங்களா? உங்களை பத்தி வர்ணிச்சாங்களா சார்? ஒரு வயல் நீங்க தூக்க மாட்டி சாவுன்றத விட வேற என்ன நடுவர் வாழ்த்துறாங்க. நடுவரா நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல மட்டும்